வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க, டோட்டலாக 2 ஏக்கர் 25 சென்ட் பஞ்சாயத்து தார் சாலை முகப்பிலே அமைஞ்சிருக்குங்க. அது மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது, மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அனைத்து வியூவர்ஸும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடிக்கடி வீடியோக்கள் அப்லோடு செய்துக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு பிடிச்சமான இடம் வரும்போது உடனே வாங்கிக்கலாங்க. அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸுக்கு தேவை அப்படின்னாக்கா ஷேர் பண்ணியும் கொடுங்க, வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்க பார்த்துட்டு வந்து லேண்டு வாங்கிக்கிட்டோம். அது மாதிரி நிறைய இடங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோ அப்லோடு செய்யாத இடங்களும் இருக்குது. அதனால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களுடைய பட்ஜெட்டு தகுந்த மாதிரி கூட வாங்கிக்கலாங்க. இது வந்து பஞ்சாயத்து தார் சாலையே அமைஞ்சிருக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்கு. பார்த்திங்களா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 300-400 வீடுகள் இருக்குது. ஆப்போசிட் இந்த லேண்டுக்கு நேர் ஆப்போசிட்டுமே ஒரு தெருவே இருக்குதுங்க. பாருங்கள், ஃபுல்லாக இதுலேயும் வீடுகள் இருக்குது. அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீட்டாக வாங்கிட்டு குடியேறி வசிக்கிறதுக்கேற்ற அருமையான பூமிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திருச்சி மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்கு. நாமக்கல் டு திருச்சி செல்லக்கூடிய தொட்டியம் முசிறி வழியாக திருச்சி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைங்க. தொட்டியத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிட பயண தொலைவில் இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆகிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபென்சிங் அமைச்சிருக்காங்க. சுற்றிலும் நீட்டாக ஃபென்சிங் போட்டு கேட் வசதியோடு அருமையாக இருக்குது. பட்டா லேண்டு 2.25 ஏக்கர் சொல்லியிருக்கோம். அதுமாதிரி தரிசு ஒரு 25 சென்ட் வருங்க. அதை சேர்த்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அதில் வந்து தென்னங்கன்றுகள் வந்து நடவு செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். மண் வந்து பொன்னி மண் சாயலுங்க, சூப்பராக இருக்கும். விவசாயத்துக்கு அனைத்து பயிரிட்டாலும் சூப்பராக வரும். இது வந்து சோளப்பயிர் வச்சுருக்காங்க. ஒரு 1/2 ஏக்கர் அளவுக்கு சோளப்பயிர் வச்சுருக்காங்க. அதுலேயுமே பார்த்திங்கன்னா இடையில் கம்ப்ளீட்டாக தென்னங்கன்றுகள் நடவு செய்து நீட்டாக வச்சுருக்காங்க. பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வசதி அப்படின்னு பார்த்திங்கனாக்கா கூட்டு கிணறு வசதிங்க. அண்ணன் தம்பி பாகம் அப்படின்றதுனால 2வது பாகத்தில் கிணறு இருக்குது. இதனுடைய அட்ஜாயினில் உள்ள பக்கத்து பாகத்தில் கிணறு இருக்குது. நமக்கு அதில் பாத்தியம் இருக்குதுங்க. அது இல்லாமல் செப்பரேட்டு சர்வீஸ் வசதி இருக்குதுங்க. இந்த லேண்டில் வந்து போர்வெல் வசதியும் இருக்குதுங்க. இதிலேருந்து நம்ம போர்வெல் தண்ணி எடுத்து கிணத்துல விட்டு நீட்டாக பாய்ச்சிக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க யூஸ் பண்ணுறதில்ல. மற்றவங்க வந்து அட்ஜாயினில் உள்ளவங்க நீட்டாக கம்பி வேலி மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் உபயோகப்படுத்தலைங்க. இவர் மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. இதனுடைய 1 ஏக்கர் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 45 லட்ச ரூபா விலை சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ப்ரைஸ் நெகோஷியபிளாக இருக்குங்க. நேரடியாக உட்கார்ந்து பேசும்போது சிறிதளவு ப்ரைஸ் குறைச்சி கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அது மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து பார்த்திங்கனாக்கா தகரத்தாலான ஷெட்டு மாதிரி அமைச்சு போனால் வந்து தங்கிக்கிற அளவுக்கு ஒரு வீடு வசதியும் ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது. அதனால் வீடு ஒன்றும் கட்டணுன்றது அவசியம் இல்லை. இன்னொரு ஷெட்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது அங்கெல்லாம் நிறுத்தி ரெடியாக இருக்குங்க. அதுவுமே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.